முன்னொரு காலத்தில் ஸ்காட்லாந்து நாட்டை ராபர்ட் புரூஸ் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அவரது நாட்டை ஆங்கிலேயர்கள் கைப்பற்ற முயன்றனர். மன்னர் புரூஸ் தனது நாட்டைக் காக்க அவர்களுடன் பலமுறை போர் புரிந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 6 முறை அவர் தோல்வியை தழுவினார். அவரது படை சிதறியது, அவர் தனது நாட்டையும் இழந்தார். 6வது தோல்விக்குப் பிறகு மிகவும் சோர்வடைந்த மன்னர் எதிரிகளிடம் இருந்து தப்பிக்க ஒரு அடர்ந்த காட்டிற்குள் சென்றார். அங்கே இருந்த ஒரு பாறை குகையில் மறைந்து கொண்டார். இனி நம்மால் எதையும் செய்ய முடியாது, நாம் தோற்றுவிட்டோம் என்று மிகுந்த மனவேதனையுடன் குகையின் தரையில் படுத்து மேலே பார்த்தார். அப்போது குகையின் கூரையில் ஒரு சிறிய சிலந்தி வலை பின்னிக் கொண்டிருப்பதை அவர் கவனித்தார். அந்தச் சிலந்தி கூரையின் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கத்திற்கு தாவ முயன்றது. ஆனால் அது தவறி கீழே விழுந்தது. மீண்டும் முயற்சி செய்தது. மீண்டும் விழுந்தது. இப்படி 6 முறை அந்தச் சிலந்தி கீழே விழுந்தது. மன்னர் நினைத்தார், பாவம், இந்தச் சிலந்தியால் வெற்றி பெற முடியாது, இதுவும் என்னைப் போலவே தோற்றுவிட்டது என்று. ஆனால் அந்தச் சிலந்தி சோர்ந்து போகவில்லை. 7வது முறையாக மிக கவனமாக தனது நூலை பிடித்து தாவியது. இந்த முறை அது வெற்றிகரமாக மறுபக்கத்தை அடைந்து தனது வலையை பின்னத் தொடங்கியது. இதைப் பார்த்த மன்னர் திடுக்கிட்டு எழுந்தார். ஒரு சிறிய சிலந்தி 6 முறை தோற்ற பின்பும் மனம் தளராமல் 7வது முறை வெற்றி பெறும்போது, ஒரு மன்னனாகிய என்னால் ஏன் முடியாது என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டார். சிலந்தியின் விடாமுயற்சி அவருக்கு புதிய நம்பிக்கையை தந்தது. மன்னர் புரூஸ் குகையை விட்டு வெளியே வந்தார். மீண்டும் சிதறிய தனது படைகளை ஒன்று திரட்டினார். 7வது முறையாக போர் புரிந்தார். இந்த முறை மிகுந்த வீரத்துடனும் நம்பிக்கையுடனும் போரிட்டு ஆங்கிலேயர்களை தோற்கடித்து தனது நாட்டை மீட்டெடுத்தார். நீதி. தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி. விடாமுயற்சியுடன் போராடினால் முடியாதது எதுவுமில்லையூ.